வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வெற்றி பெற்றும் பிளேயிங் 11 மாற்றம் தேவையா? சிஎஸ்கே vs குஜராத் மோதும் போட்டியில் சிஎஸ்கே பிளேயிங் 11 3 மாற்றங்கள். அதாவது தல தோனி அவர்கள் காலில் ஏற்பட்டுள்ள காயத்துடன் சிஎஸ்கே அணி விளையாடும் அனைத்து போட்டிகளில் தோனி விளையாடுவதற்கான காரணம் தற்போது வெளியாகி உள்ளது. அதே போல ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணியானது விளையாடியுள்ள 11 போட்டிகளில் 6 வெற்றி 5 தோல்விகளுடன் புள்ளிப்பட்டியலில் 12 புள்ளிகளை பெற்று 4வது இடத்திலும் உள்ளது. அடுத்து விளையாட உள்ள 3 போட்டிகளில் 2இல் வெற்றி பெற்றால் சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியும். குஜராத், ராஜஸ்தான் மற்றும் ஆர்சிபி அணிகளுக்கு எதிராக அடுத்ததாக 3 போட்டிகளில் சிஎஸ்கே விளையாட உள்ளது. ஆனால் சிஎஸ்கே அணியின் பத்திரானா தீபக் சஹார், கான்வே, முஸ்தபிர் ரஹ்மான் உள்ளிட்ட நட்சத்திர வீரர்கள் பலரும் விலகியுள்ள நிலையில் இதனால் சிஎஸ்கே அணி கிட்டத்தட்ட பி டீமுடன் களமிறங்க வேண்டிய நிலையில் தான் ஏற்பட்டு உள்ளது. அது மட்டுமில்லாமல் சிஎஸ்கே முன்னாள் கேப்டனான தல தோனி அவர்கள் காயம் காரணமாக நீண்ட நேரம் பேட்டிங் செய்ய முடியாது என்று தெரிய வந்து உள்ளது. பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் நம்பர் 9ஆம் வரிசையில் பேட்டிங்கில் களமிறங்கி அதிர்ச்சி கொடுத்தார். இதனால் தோனி மீது கடுமையான விமர்சனங்களும் எழுந்து உள்ளது. இதன் பின்னர் தான் சிஎஸ்கே நிர்வாகம் தரப்பிலிருந்து தல தோனியின் காலில் காயம் ஏற்பட்டு உள்ளதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டு உள்ளது. காயத்தை பொருட்படுத்தாமல் தோனி விக்கெட் கீப்பிங் செய்து வருவதாகவும் மருத்துவர்கள் பரிந்துரை செய்தும் தல தோனி ரசிகர்களுக்காக ரிஸ்க் எடுப்பதாக கூறப்பட்டு உள்ளது. இந்த நிலையில் தான் காயத்துடன் அனைத்து போட்டிகளிலும் தோனி விளையாட வேண்டிய தேவை என்பது ஆராய்ந்த போது முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. அதேபோல் சிஎஸ்கே அணியின் மாற்று விக்கெட் கீப்பராக இருந்த கான்வே அவர்கள் காயத்தில் சிக்கியுள்ளார். இதனால் ஏலத்தின் போது U19 இந்திய வீரரான ஆரவல்லி அவினேஷ் மட்டுமே விக்கெட் கீப்பராக சிஎஸ்கே அணி வாங்கியது. இதனால் தோனி ஓய்வெடுத்தால் இளம் வீரர் ஆரவல்லி அவினேஷை தான் சிஎஸ்கே அணி களமிறக்க முடிவு செய்ய வேண்டும். ஏற்கனவே சிஎஸ்கே நட்சத்திர வீரர்கள் பலரும் காயத்தால் விலகியுள்ளதால் தோனி விலகினால் ருத்ராஜ் கெய்வாட் தனித்து விடப்படுவார் என்றும் பார்க்கப்படுகிறது. இதனால் ருத்ராஜ் கெய்வாட்டுக்கு உறுதுணையாக தல தோனி அவர்கள் காயத்தை பொருட்படுத்தாமல் விக்கெட் கீப்பிங் செய்து வருவதாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் தான் தற்போது சிஎஸ்கே அணியானது அடுத்ததாக குஜராத் அணிக்கு எதிராக விளையாட உள்ளது. சிஎஸ்கே அணியானது 11 போட்டிகள் விளையாடி 6 வெற்றி 5 தோல்வி என புள்ளிப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. ஆனால் குஜராத் அணியோ விளையாடிய 11 போட்டிகள் 4 வெற்றி 7 தோல்வி என தற்போது புள்ளிப்பட்டியலில் 10வது இடத்தில் பரிதாபமாக உள்ளது. இந்த நிலையில் தான் தற்போது குஜராத்துக்கு எதிரான இந்த போட்டியில் சிஎஸ்கே வெற்றி பெற்றால் கிட்டத்தட்ட பிளே ஆஃபுக்குள் சென்றுவிடும். இந்த போட்டிக்கான சிஎஸ்கே பிளேயிங் 11 ஒரே ஒரு மாற்றத்தை சிஎஸ்கே நிர்வாகம் செய்ய உள்ளது. இதில் ஏற்கனவே இந்த ஐபிஎல் தொடரில் ரஹானே அவர்கள் தொடர்ந்து சொதப்பி வருவதால் அவர் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக இளம் வீரர் சாய் ரசித் அவர்கள் பிளேயிங் 11க்குள் கொண்டு வரப்பட உள்ளார். அதன்படி சிஎஸ்கே பிளேயிங் 11 ருத்ராஜ், சாய் ரசித், டேரில் மிச்சல், சிவம் தூபே, ஜடேஜா, மொயின் அலி, தோனி, மிச்சல் சாட்னர், சர்துல் தாகூர், ரிச்சர்ட் கிளீசன், தூசர் தேஷ்பாண்டே ஆகியோர் இடம்பெற உள்ளார்கள். இம்பாக்ட் வீரராக சிம்ரத் சிங் அவர்கள் வழக்கம் போல இடம்பெறுவார். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.